ஒரு விஷயம் தெரியுமா? கடவுளின் ஒரு தீர்க்கதரிசி உயிரோடே புதைக்கப்பட்டார். ஆமா, அவர் பாவம் செய்ததால இல்ல, உண்மைய சொன்னதால. எரேமியா 38 வரும் சம்பவம் இது. எரேமியா யாரையும் ஏமாத்தல, பொய் பேசல. கடவுள் சொன்னத சொன்னார். நீங்க கடவுளிடம் திரும்பலனா இந்த எருசலேம் நகரம் விழும்னு எச்சரிச்சார். ஆனா அந்த உண்மை தலைவர்களுக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்ணினாங்க தெரியுமா? ஒரு இருண்ட, அழுக்கான, சேறு நிறைந்த நிலவறை பள்ளத்துக்குள்ள எரேமியாவை தள்ளிவிட்டாங்க. அங்க தண்ணீரே இல்ல, முழுக்க சேறு மட்டுமே. அந்த சேட்டுல அவர் மெல்ல மெல்ல மூழ்கிட்டு இருந்தார். ஒவ்வொரு மூச்சும் ஒரு போராட்டம். மேல நகரம் சாதாரணமா நடக்குது. கீழ ஒரு தீர்க்கதரிசி மரணத்தை நெருங்கிட்டு இருந்தார். அப்போ எல்லாரும் மௌனமா இருந்தாங்க. ஆனா ஒரே ஒருத்தன் மட்டும் இல்ல. அவன் பேர் எபெத் மெலேக். அவ யூதனும் இல்ல, அரசனும் இல்ல, அதிகாரமும் இல்ல. ஒரு சாதாரண வெளிநாட்டு அரண்மனை ஊழியன். ஆனா அவன் மனசுல கடவுள் பயம் இருந்தது. அவ இத கேள்விப்பட்ட உடனே துணிச்சலா அரசன் கிட்ட போய் சொன்னா, அரசே, இது தீமை. தீர்க்கதரிசி அங்கேயே பசியினால இறந்து போயிடுவார். அதிசயம் என்னன்னா, அரசன் அனுமதி கொடுத்தான். எபெத் மெலேக் கயிறுகளையும் பழைய துணிகளையும் எடுத்துக்கிட்டு மிக நிதானமா அந்த இருண்ட பள்ளத்துக்குள்ள இறங்கி எரேமியாவை வெளியே தூக்கி காப்பாத்தினான். யாருமே எதிர்பார்க்காத ஒருவனால் கடவுளின் தீர்க்கதரிசி காப்பாற்றப்பட்டார். அதுக்கப்புறம் கடவுள் என்ன சொன்னார் தெரியுமா? நீ என்ன நம்பினாய், அதனால இந்த நகரம் விழும் நாளிலே நான் உன்னை பாதுகாப்பேன். இதுதான் உண்மை. கடவுள் பிரபலமானவர்களை தேடுவதில்ல. பெரிய பதவி இருக்கணும்னு அவசியம் இல்ல. உண்மையான இருதயம் இருந்தா போதும். சில நேரம் ஒரு தீர்க்கதரிசியை மீட்பவர் யாராலும் கவனிக்கப்படாத ஒரு சாதாரண மனிதராக இருக்கலாம். நீங்க கடவுளை நேசிக்கிறீங்கன்னா கமெண்ட்ல நன்றி ஆண்டவரேன்னு பதிவு பண்ணுங்க. இப்படி மனசு தொட்ட பைபிள் உண்மைகளுக்காக எங்களை ஃபாலோ பண்ணுங்க.